எப்பவும் போல காலையில வேலையே இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நடந்துச்சு. காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கையில திண்ணையெல்லாம் பளபளன்னு கழுவி வச்சிருந்தாங்க. வாசல் எல்லாமே சாணி தெளிச்சு சூப்பரா இருந்துச்சு. சரி நம்மளும் எந்திரிச்சு வந்துட்டோமே ஏதாச்சும் ஒரு வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பொடிய எடுத்துக்கிட்டு நானும் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டோம். கோலம் போட ஆரம்பிச்சா 4 மணி நேரம் ஆகுமே, அதுக்குள்ள நான் வேற வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா மண்பானைய எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டு தண்ணியும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வண்ணத்தெல்லாம் தீட்டி முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங்கா ஆக்கி விட்டாச்சு. எப்பவும் போல சாணியெல்லாம் சகதியெல்லாம்னு மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மாட்டுக்கு ஊற வச்ச தண்ணியெல்லாம் வச்சு விட்டுட்டு கட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுட்டோம். இங்கேருந்து எல்லாரையும் பத்தி பத்தி அனுப்பிவிடுங்க. நம்ம அயனார் மட்டும் ஒன்னையும் விட்டு போக மாட்டேன், நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வந்துருவேன்னு எப்படியோ ஆறுதலை சொல்லி வழி அனுப்பி விட்டாச்சு. சுளிர்னு அடிக்கிற வெயிலில் கூட இவங்களை உட்காந்து மேய்ச்சிடலாம் போல. இங்கேருந்து பத்தி விடுறதான் பெரிய வேலையா இருக்கு. வண்டிக்குள்ளெல்லாம் கயிறு சிக்கிக்கிட்டு போயிடும். இவ்வளோ பெரிய குழப்பத்துலையும் எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பெரிய குழப்பமே வந்துச்சுங்க. கரடியை தான் எங்கே கட்டுறதுன்னு தெரியாமல் போயிருச்சு. 1 மணி நேரமாக நான் இடத்த தேடிட்டு இருக்கல, எங்கள் அம்மா எல்லா மாடையும் கட்டி முடிச்சிட்டாங்க.